Hi everyone, welcome to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா மூணு சிம்பிளான பிசினஸ் ஐடியாஸ் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ் ஐடியாஸை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரெகுலரா எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரை ஃப்ரூட் ப்ராசஸிங் அண்ட் சேல்ஸுங்க. ட்ரை ஃப்ரூட்னா நம்ம வந்துட்டு எங்க பாதாம் முந்திரிக்கெல்லாம் நம்ம எங்க போறது, நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு நீங்க நினைக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்றது வந்துட்டு பாதாம் முந்திரி மட்டும் கிடையாது, மற்றபடி நீங்க கிவி சொல்லலாம், பப்பாயா சொல்லலாம், அந்த மாதிரியான எல்லா ஃப்ரூட்ஸுமே இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸா வந்து மாத்தி நிறைய சேல்ஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லாம் நல்லாவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஜஸ்ட் வந்துட்டு கூகுள் போய் நீங்க தேடி பார்க்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கிவி ஃப்ரூட்னு நீங்க தேடி பார்க்கலாம். அதோட ரேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே பிரமிப்பா இருக்கும். சரி, ட்ரை ஃப்ரூட்டுக்கான மார்க்கெட்லாம் சூப்பரா இருக்குப்பா, அதெல்லாம் ஓகே. நான் எப்படி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட் ப்ராசஸிங் மிஷின் வந்து ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். நம்ம அமேசான்லயே வந்து வித்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 5,000 to 10,000 ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரை ஃப்ரூட் ப்ராசஸிங் மிஷின் வந்து இருக்கு. ஸோ நீங்க அந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணா போதும். பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு நீங்க அழகாக கட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி நீங்க அதை வந்து பேக்கேஜ் பண்ணி உங்களோட ஓன் பிராண்ட்ல விற்கலாம். இல்லைனா வந்து ஹோல்சேலராக கூட நீங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல கூட நீங்க கொடுத்து விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதில் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிவி எடுத்துக்கிறேன். கிவியை வந்து கொஞ்சம் ரேட் அதிகமான ப்ராடக்ட் தான். அது வந்து நீங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணாலுமே எவ்வளோ உங்களுக்கு வந்து கையில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். கிவி வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ 200 ரூபாய் வந்து விற்பாங்க. அதை நீங்க ஒரு 2 கிலோ வாங்குறீங்கன்னா 2 கிலோவை வாங்கி ப்ராசஸ் பண்ணும்போது 1 கிலோ பக்கம் உங்களுக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட்டோட 1 கிலோ ரேட் நீங்க போய் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வரும். நான் வந்து ஒரு மீடியமான ப்ரைஸாக தான் சொல்றேன். 1000 ரூபாய்க்கு மேலேயுமே வந்துட்டு இவங்க வித்துட்டு இருக்காங்க. அது எக்ஸ்போர்ட் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டிமாண்ட் பிளஸ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தோராயமா கணக்கு போட்டு பார்க்கலாம். நீங்க 400 ரூபாய்க்கு 2 கிலோ வாங்குறீங்க, 1 கிலோ வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து 800 ரூபாய்க்கு மினிமம் நீங்க வித்தாலுமே உங்களுக்கு 400 ரூபாய் வந்து கையில் நிற்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐடியாவை நீங்க யோசிச்சு பாருங்க, யோசிச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணுது. ஐடியா நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே காமனான ஒரு ஐடியாவா தான் தெரியும். பட் ரியலி ஒரு ஒர்த்தான ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஷர்ட் பிரிண்டிங் அண்ட் சேல்ஸ் பிசினஸ். இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே தோணும். பட் ஆக்சுவலா என்னன்னா இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம். நீங்க உங்களோட டிசைனிங் அண்ட் உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா போதும், அள்ளலாம் காசை இதுல. ஏன்னா வந்துட்டு டிஷர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் பாத்தீங்கன்னா கூட ஒரு டிஷர்ட் தான் நான் வந்து வியர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். இப்போ வந்து மென்னுக்குமே நீங்க பண்ணலாம், விமனுக்கும் நீங்க பண்ணலாம், யாருக்கு வேணா நீங்க வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து விற்க முடியும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த சேல் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு எவர் கிரீன் பிசினஸா தான் இதை பாக்குறேன். ஜஸ்ட் இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் மிஷின் வந்து நீங்க வாங்கணும். அந்த மிஷின் வந்து ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. 10,000 வந்து 50,000 வரைக்கும் குவாலிட்டியா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, ஆன்லைன்லயே இருக்கு. நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி எது பெட்டரோ அந்த இதை வந்து நீங்க வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு பொறுத்து. இப்போ நீங்க மெஷின் வாங்கிடுறீங்க 10,000 or 50,000க்கு நீங்க வந்து மெஷின் வாங்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாதிரியான டெக்ஸ்டைல் ஏரியாஸ்ல எல்லாமே நிறைய ரொம்ப ரேட்டு கம்மியா வந்துட்டு நம்மளுக்கு டிஷர்ட்ஸ், பிளெயின் டிஷர்ட்ஸ் கிடைக்கும். அதுவுமே வந்து கேஜிஸ் கணக்குல நீங்க வந்து பல்க்ல எடுக்கும்போது வந்துட்டு கேஜி ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எஃபெக்டிவா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள வந்து நீங்க நல்ல டிஷர்ட்ஸை எடுத்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்து. 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடிய டிஷர்ட் ரொம்பவே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து ரீபிராண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், உங்களோட ஐடியா வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து மார்க்கெட்ல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்க மிஷின் வாங்கியாச்சு, பல்கா போயிட்டு நீங்க டிஷர்ட் வாங்கியாச்சு. நீங்க வாங்கிட்டு வந்த டிஷர்ட்டோட விலை வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாய் டிஷர்ட்ல நீங்க வந்து உங்களோட ஐடியாலஜியில லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டைலாக்ஸ் ஆகட்டும், ஒரு டிசைன் ஆகட்டும், ட்ரெண்டியா கேட்சியா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டிசைன்ஸை நீங்க ஜஸ்ட் வந்து அந்த டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி வேற வேற கலர்ஸ்ல வந்து நீங்க உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் ஆகட்டும், இல்லைன்னா ஆஃப்லைன் ஸ்டோர் ஆகட்டும், இல்லைன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட நீங்க கொடுக்கும் போது இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு டிஷர்ட்டை உங்களால வந்து 250 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு விற்க முடியும். அது உங்களோட கிரியேட்டிவிட்டியில தான் வந்து இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஐடியா. நீங்கள் வீட்டிலேருந்தே இதை வந்து செய்ய முடியும். ஜஸ்ட் வந்து நீங்கள் டிஷர்ட் வாங்கி அந்த பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் வந்துட்டு பிளேஸ் பண்ணி விற்க முடியும். இல்லைன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் கூட நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் வந்து டிசைன் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டு அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் பிரிண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஐடியாவை வந்து யோசிச்சு பாருங்க. ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியா நம்பர் 3மே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோத்திங் இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஐடியா தான். இதுலையுமே நம்ம வந்து ஒரே மெஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா ப்ராசஸுமே டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் மாதிரி தான். பட் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் வந்து வேறங்க. அது என்ன டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, என்ன ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தோம்னா விமென்ஸ் க்ளோத்திங் தாங்க. விமென்ஸ் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். நம்ம வந்துட்டு இப்போ டிஷர்ட்ஸ்ல எப்படி திருப்பூர் மாதிரியான ஒரு டெக்ஸ்டைல் ஏரியாவில் போயிட்டு பல்க்ல வந்து நம்ம பிளெயின் டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து பிரிண்ட் பண்ண போறோமோ, அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஏரியான திருப்பூர் மாதிரியான ஏரியாவில் போயிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம பல்க்ல வந்து எடுத்துட்டு வரோம். அந்த பல்க்ல எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்க போகுது. அந்த கிளாத்தை எடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ட்ரெண்டுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்ட் ஃபிட்ல வந்து ரெடி பண்ணி மக்கள்கிட்ட பிச் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டீசெண்டான இன்கம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் என்னன்னா சீவிங் மிஷின் தான். நம்ம தையல் மிஷின் தான் வந்து வாங்க போறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா 10,000க்கும் இருக்கு, 1 lakhக்குமே இருக்கு. நம்ம கம்ஃபர்டபுளா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம சீவிங் மிஷின் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் அண்ட் டெய்லரிங் ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நீட்டா நல்ல ட்ரெண்டியா நம்ம வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை பிடிக்கும் போது நல்ல ஒரு சேல்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிசினஸ்ல மொத்த சக்சஸுமே எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஒர்க் பெர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாம நம்மளோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ட்ரெண்ட்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்துட்டு இந்த பிசினஸ் சக்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு வெஞ்சர் தான். நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க. இந்த 3 ஐடியாஸ்ல உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ, எது வந்து நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதனால மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உடனே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.